அமர்தல், தாண்டல், படுத்தல் முதலியன காற்றின் இயக்கம். மயக்கம், விருப்பு, வெறுப்பு, அச்சம், நாணம் முதலியன ஆகாயத்திலிருந்து உண்டாவன. இதெல்லாம் நீங்கள் விரிவாக படிக்கும்போது தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நமக்குள்ள 5 பூதத்தின் சேர்க்கையால் தான் இவைகளெல்லாம் நமக்கு நடக்கிறது என்பதை விரிவாக தெரிஞ்சுக்கணும். நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று மட்டும் சொல்கிறேன். அந்த காற்றின் கூறு பாருங்கள். ஓடுதல், நடத்தல், நிற்றல், அமர்தல், தாண்டல், படுத்தல், இதுக்கெல்லாம் காற்றின் இயக்கம் இன்றியமையாது. இப்போ நமக்கு எல்லாம் உடம்பு சீராக இருப்பதுனால உங்களுக்கு தெரியாது. ஏன் நினச்சா உட்கார, நெஞ்சா எஞ்சிக்கிறேன், இது எங்கே காற்றின் வேலை இருக்குதுன்னு தோணும் உங்களுக்கு. எங்கேயாவது ஒரு நாளைக்கு நரம்புக்கு இது பிடிச்சி, மூச்சுக்கு இது பிடிச்சிக்கிச்சுன்னா தெரியும். உட்காரும்போது சொல்ல பார்த்தா தெரியும். மூச்சை பிடிச்சி ஐயோ உட்கார முடியலிங்கேன்போம். எந்திரிக்க சொன்னால் ஐயோ மூச்சு பிடிச்சிச்சு எந்திரிக்க முடியலேம்போம். திருப்பி படியாக மூச்சு பிடிச்சிச்சிங்க படுக்க முடியும். அப்போ இந்த மூச்சு பிடிக்காமல் ஒழுங்காக போகிறங்காட்டி தானே நிற்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், வரோம். அது எங்கேயாவது போய் ஒரு 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 தடை எங்கேயாவது ஒரு பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கிறேன். அப்போ தான் இந்த காற்றின் இயக்கம் எப்படி தேவைன்னு அப்போ தான் தெரியும் நமக்கு. சரியாக இயங்கி கொண்டு இருக்கும்போது நானே ராஜா நானே மந்திரி நிற்போம். அது எங்கேயாவது முட்டி மோதும், ஐயோ என்னாச்சு, ஐயோ உங்களுக்கு உட்கார முடியலிங்க, சேரில் இருங்க எந்திரிக்கணும் முடிய மாட்டேங்குதுங்கன்னு இருக்கும். ஏன் அந்த காற்றின் இயக்கம் எங்கோ போய் முட்டி தடைப்படுது. அந்த தடை என்னாவது வலியை தருது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன். நம்ம இன்றைக்கி வரைக்கும் நினச்சி நடத்து ஓடி வந்து இதெல்லாம் இந்த பூதத்தின் இயக்கங்கள் நம்ம உடம்புக்குள்ளே ஒழுங்காக போயிட்டுருக்குது. யாருடைய கண்ட்ரோலில்? நம்ம கண்ட்ரோல்லையே என்ன? நம்ம கண்ட்ரோலில் சிக்னல் போட்டு வச்சுட்டு எத்தனை வண்டி மோதி நிற்குது, ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு பார்க்குறோமா இல்லையா? சிவப்பு லைட்டு, பருப்பு, பச்சை, மஞ்சள்னு போட்டு வச்சுருக்கோம். எல்லாம் லைன் போட்டு வச்சுக்கோம். என்னது மோட்டார் சட்டம் அப்படின்னு வேறு எழுதி பாஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டவே வரும். யாராவது ஹெல்மெட் போட்டு 2 வீலர் ஓட்டுறோமா என்ன? சட்டம் பாஸ் பண்ணும்போது அப்படி தான் எழுதுகிறோம். அவன் அவசியம் கவசம் அணிந்து கொண்டு தான் வண்டி ஓட்டுவேன் கையெழுத்தெல்லாம் போட்டோம் இல்லைங்களா? கனர வாகனங்கள் வலது பக்கம் செல்லக்கூடாது, இடது பக்கம் தான் செல்ல வேண்டும். இதில் தேசிய நெடுஞ்சாலையில் போகிற வண்டி பூரா வலது பக்கம் தான் போகுது. எது ரொம்ப மெதுவாக போகிற வண்டி வலது பக்கம் போயிட்டுருக்குது. வேகமாக போகிற வண்டி தான் இடது பக்கம் போகுது. இதனால விபத்து ஏற்படுது. நீ மாட்டு மெல்ல போனான், அவன் மாட்டு போயிட்டு போனான் இல்லையா? எல்லாம் எந்த டிரைவர் படித்து பாஸ் பண்ணாமே வந்துவாங்க, ஆனால் ஓட்டுறது இல்லையே. அப்படியே சிக்னல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பச்சை கலர், அடுத்து மஞ்சள் வரும், அப்புறம் சிவப்பு வரும். நம்ம சிக்னல் போகும்போது இந்த பச்சை முடிஞ்சு மஞ்சள் வரப்போகுதுன்னு அர்த்தம், தம்பி தயாராகிக்க, இது நிறுத்தருக்குன்னு அர்த்தம். நாம் என்றைக்காவது அப்படியே ஓட்டிக்கிறோம். மஞ்சள் வர்றக்குள்ளே என்ன பண்ணோம்? சிவப்பு வரக்குள்ளே அமுத்தி கிராஸ் பண்ணணும் தான் நினைக்கிறோம். பச்சை, மஞ்சள், சிவப்பு இதுதான் நிறம் அடுத்தடுத்து மாறி வரப்போகுது. இப்போ நமக்கு பச்சை நிறம் முடிய போகுது. 2-3 செகண்டு மஞ்சள் வரும். எதுக்கு? தயாராகிக்க, நியூட்ரலுக்கு வந்துடு, பிரேக்கை போட தயாராகுன்னு அர்த்தம். நாம் அப்படி போகிறதில்ல. அப்போ தான் என்ன பண்ணுவான்? டப்புன்னு போட்டு கிர்ன்னு வண்டி தள்ளு, கிராஸ் பண்ணி போயிடணும். அவன் அங்கே தயாராக நிற்பான், எப்படா மஞ்சள் வரும்னு இல்லைங்களா? அவன் சிவப்பில் நிற்கிறவன் மஞ்சளுக்கு அப்புறம் பச்சை வரும். அந்த முடிய போது நினைக்கும் போது அவன் கீரை போட்டு புர்ன்னு நிற்பான் பாருங்கள். இவனும் வருவான், அவனும் வருவான். 2 பேரும் முட்டியும் போது நிற்பான் ரோட்டில். இப்போ படித்தமல்ல, பின்பற்றுகிறோமா என்ன? இல்லையே. மஞ்சள் நிறம் உன்னை ஆயத்தப்படுத்துவதற்கான நிறம். என்ன ஆயத்தப்படுத்துவது? முன்ன எது இருந்துச்சோ அதுக்கு தக்கவாறு ஆயத்தப்படுத்தணும். சிவப்பில் இருந்துச்சுன்னா புறப்படுக்க ஆயத்தமாகுன்னு அர்த்தம். பச்சையில் இருந்தால் நிறுத்தருக்கு ஆயத்தமாகுன்னு அர்த்தம். நாம் படித்தோம், பின்பற்றோமா என்ன? நம்மால் இயற்றப்படுற சட்டம் எங்கே முட்டி முட்டி போது நிற்குது பார்த்தீங்களா? இந்த வான்வெளியில் லட்சக்கணக்கான கோள்கள் இயங்கி கொண்டு இருக்குது. ஒரு கோள் இன்னொரு கோள் முட்டி மோதாமல் அது பாட்டுக்கு சுற்றுது. ஏன்? கண்ட்ரோலர் அப்படி டிராஃபிக் அப்படி வச்சுருக்கிறாரு இல்லைங்களா? மேலே இருக்கிற ஒருத்தர் கம்ப்யூட்டரில் வச்சுட்டு அவர்கள் எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டு இந்த பூமி என்னைக்கா ஒரு நாளைக்கு வேகமாக சுற்றி இருக்குதா? என்னைக்கா ஒரு நாளைக்கு இன்றைக்கி ரொம்ப களைச்சி போய்ட்டு இன்றைக்கி மெதுவாக தான் சுற்றுவேன் அப்படின்னு சுற்றிருக்கேனே. 24 மணி நேரம் தான் அதை எடுத்துக்குது இல்லைங்களா? 365 நாள் தான் எடுத்துக்குது ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு. எனவே சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை. பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொடுக்குது. 24 மணி நேரம் கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை. அவன் இயக்கம் சரியாக இயங்கிக்கொண்டே இருக்குது. நம்ம இயக்கம் எப்படி இருக்குது? முட்டி மோதிக்கிட்டு கிடக்குது இல்லைங்களா? இதுதான் நம்ம நிலைமை. எனவே உடம்பு சீராக இயங்குகிறது என்றால் நீங்கள் நல்லா ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றீங்க,
சரியான தூக்கம், நல்லா தூங்குறேன், அதெல்லாம் இல்லைங்க. ஏதோ நல்ல புண்ணியம் செஞ்சு வச்சுருக்கிறீங்க. இந்த புண்ணியத்தின் பயனாக உடம்பு தொல்லை இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். ஏற்கனவே செஞ்சு வச்ச புண்ணியம் இப்போ காப்பாற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க. அதை விட்டு போட்டு நான் ஓடுகிற பயிற்சினால தான் இப்படி, நான் நிற்கிற பயிற்சினால தான் இப்படி. நான் ஓடுறவனுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வராமலாம் இருக்குது. டாக்டருக்கே வருதுங்க. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இது எங்கே போய் சொல்கிறது? அவர் எல்லாத்தையும் பார்த்து கவனமாக இருங்கன்னு சொன்னார். அவருக்கு தெரியலையே. எல்லாத்துக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரத்துக்கு குடித்து கொடுக்குற ஜோசி இருக்குது, அவருக்கு நேரம் தெரிய மாட்டேங்குதில்ல, இல்லைங்களா? இது இயற்கை, நீங்கள் மறந்துடக்கூடாது. எனவே இந்த உலக இயற்கையினுடைய அடிப்படையில் இறைவனுடைய கருணை அந்த இயற்கை பொருளுக்கு பின் இருக்கிறது. நமக்கு பொருள் தெரிகிறது, அதை இயக்குகிற இயக்குனன் கண்ணுக்கு புலனாவதில்லை, ஆனால் அவன் தான் இயக்கி கொண்டு இருக்கிறான் என்று மறந்துடாதீங்க. எனவே ஆன்மா ஒரு காயம், இவற்றால் உற்று அப்படிங்கிற இந்த சொல் உலகம் அழியும் என்பதற்கு அருமையான ஒரு சான்று என்பதை நினைவிற்கொள்ளுங்க. அடுத்த பாட்டுக்கு போகலாம். இந்த 5 பூதங்களுக்கும் என்ன உண்டு? நிறம் உண்டு, அவற்றுக்கு எழுத்து உண்டுங்கிறார். நிறம், நிலத்துக்கு ஒரு நிறம், நீருக்கு ஒரு நிறம் அப்படின்னு 5 பூதத்துக்கு இப்போ நிறம் சொல்ல போகிறார். பாருங்கள். பொன்பார், புனல், வெண்மை, பொங்கும் அனல், சிவப்பு, பொங்கும் அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூவம் என்பார் எழுத்து வ ல வ ர ய அ பார் ஆதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. இந்த பாட்டில் 2 செய்தி சொல்கிறார். ஒன்று இந்த பூதங்களுக்கு ஒரு எழுத்து சொல்லுகிறார், இன்னொன்று பூதங்களுக்கான நிறம் சொல்லுகிறார். மண்ணின் நிறம் பொன்னிறம், மண்ணுக்கு நிறம் பொன் என்று குறிப்பிடுகிறார். அதனால தான் நமக்கு சொல் வழக்கில் ஒரு விவசாயம் செய்கிறவர்கள் பயன்படுத்துகிற சொல் பொன் விளையும் பூமிங்க. அப்படி தங்கம் எங்கே வெட்டி எடுக்கப்படுது? இந்தியாவில் கோலாரில், மண்ணில் தானே வெட்டி எடுக்கிறோம். பொன் விளையும் பூமி அது. இப்போ மண்ணின் நிறம் பொன்னிறம் அப்படின்னு வச்சுங்க. நீரின் நிறம் வெண்மை. ஆனால் நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது நீல நிறம் தான் போட்டுக்கிறோம். கடல் இருந்துச்சுன்னா நீல நிறத்தில் குறிக்கணும், ஆறுன்னா நீல நிறத்தில் தான் குறிக்கணும். அது சும்மா பள்ளிக்கூடம் படிக்கும்போது படித்த அறிவு. நீருக்கு நிறம் அன்றைக்கி ஏதாவது வாத்தியார் இருந்துச்சு, சார் நீருக்கு வெண்மை தான் நிறம் சொன்னாரா? நாம் தான் கேட்டோமா? ப்ளூவில் தான் போடணும். ஆமாம், ப்ளூவில் போட்டோம். அதான் வந்துச்சு. சரி, இங்கேருந்து மெரினா கடற்கரை போய் ஒரு கண்ணாடி குடுவியில் போய் இந்த தண்ணியை முகந்து எடுத்து பாருங்கள். ப்ளூ கலராக தெரியும், போகுது வெள்ளையாக தான் தெரியும். ஆனால் கடலை பார்த்தா எப்படி தெரியுது? நீளமாக நிற்கிதே. எங்க அங்கே பார்த்தா நீளமாக இருக்குது, குடுவிக்கு வந்து வெள்ளையாச்சு. அதுக்கு நிறம் வெள்ளை தான். ஆகாயத்தின் நிறம் அந்த புகை நிறம் என்பதனால, அதை வாங்கி பிரதிபலிப்பதனால கடல் நிறம் அவ்வாறு நீலம் போல தோன்றுகிறது. அது உண்மை நிறம் அல்ல. அதனுடைய நிறம் வெண்மை. நெருப்புக்கு நிறம் சிவப்பு, சந்தேகம் இல்லை. காற்றுக்கு நிறம் கருமை. இங்கே தான் சந்தேகமே வருது. காற்றுக்கு நிறம் கருமையா? கதை சொன்னாலும் சொல்கிறீங்க, ஒரு அளவாக சொல்ல வேண்டாமாயா? இப்படியுமா கதை சொல்வீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஒன்று அன்னைக்காக இருந்தால் கொஞ்சம் கடினம்தான், நமக்கு அதெல்லாம் ரொம்ப எளிமைப்படுத்திட்டார் சாமி. இப்போ உங்களுக்கு இந்த மழை பெய்யக்கூடிய வானிலை அறிக்கை, இந்த புயல் வரக்கூடிய வானிலை அறிக்கை கொடுக்கும்போது சேட்டலைட் பிக்சர் நல்லா பாருங்கள். எங்கே இப்போ சொல்லுவாங்க, சென்னையில் இந்த பகுதியில் குறைந்தெழுந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகி இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த ஷேடு பிளாக் ஷேடு காட்டிருப்பாங்க. சேட்டலைட் பிக்சரு எப்படி காட்டுது? பூமிக்கு மேலே அந்த சேட்டலைட் விட்டு வச்சுருக்குறோம். அந்த காற்றின் இயக்கத்தை அது கண்காணித்து கொண்டே வருது. எந்த திசை நோக்கி போகுது, எத்தனை கிலோமீட்டரில் அது நகருகிறதுன்னு போடும் பொழுது இன்றைக்கி அறிவியல் பார்த்து சொல்லுது, ஒரு கருமண்டலம் சூழ்ந்திருக்கிறது, எங்கு மழை பெய்வதற்கு வாய்ப்பு. அந்த கருமை எது? காற்று. இப்போ காற்று நிறம் கருமைன்னு இவங்க எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி சேட்டலைட் விட்டு கண்டுபிடிக்கிறத சும்மா நம்ம வாங்கின இந்த 800 ரூபா புத்தகத்தில் இருக்குது. மொத்த ஃபீஸே 800 ரூபா தானுங்க 2 வருஷத்துக்கு. இதுக்கு 6 புத்தகம், ஒரு புத்தகத்திலே கொடுத்த காசு சரியாக போச்சு. மீதி வகுப்புகள் அத்தனையும் டோட்டல் ஃப்ரீ. நீங்கள் படிக்கிற வகுப்பில் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் வந்து சிரமப்படலாம் வேண்டியதில்லை. மொத்தம் இந்த 5 பூதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாவே
கொடுத்த 800 ரூபா சரியாக போச்சு, மீதியெல்லாம் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, காற்றின் நிறம் கருமை. காற்றுக்கு எடை உண்டுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். ஞாபகம் இருக்க யாருன்னு? பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போமே. காற்றிற்கு எடை உண்டு, சர் சி வி ராமன். காற்றுக்கு எடை உண்டு என்று கண்டுபிடித்தவர் சர் சி வி ராமன். காற்றுக்கு நிறம் உண்டு என்று சொன்னது சைவ சித்தாந்தம், மறந்துடாதீங்க. ஆகாயத்தின் நிறம் புகை நிறம், இதுதான் பாட்டை சொன்னார். பொன்பார் புனல் வெம்மை, அதுக்கப்புறம் சொன்னார் பொங்கும் அனல் சிவப்பு, வன்கால். கால்னா காற்றுன்னு அர்த்தங்க, மறந்துடாதீங்க. கால் என்ற சொல்லுக்கு காற்றுன்னு பொருள். வன்கால், அடுத்து அது வன்கால் கருமை. அடுத்தப்புறம் வளர் வான் தூமம். தூமம் அப்படின்னா புகை நிறம் என்று பெயர். அதுக்கு அடுத்து சொன்னது தான் என்பார், இப்படிலாம் சொல்லுவாங்க. இவற்றுக்கு எழுத்து எதுன்னு கேட்டால் ல வ ர ழ, அந்த சொல்ல பாருங்கள், ல வ ர ய அ அப்படிங்கிற 5 எழுத்து. இது எப்படிங்க கண்டுபிடிச்சாங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க. நிலம் அதிர்வுக்கு உள்ளாச்சுன்னா ஒரு ஓசை வரும். நில அதிர்வு ஏற்படும்போது அந்த ஓசையை நன்கு உற்று பார்த்தீங்கன்னா ல என்கிற எழுத்து இருக்குது. இது நம்ம ஏன் இந்த பூதங்களை படைத்தவனே அவன்தான். அதனால் அவன் அதை அந்த முழுமையும் அவன் அறிந்திருப்பதனால இதை தன்னுடைய நூலில் இறைவன் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த 5 பூதங்களும் அதிர்வுக்குள்ளாகுமானால் வெளிப்படுகிற ஓசை என்னன்னு கேட்டால் இங்கே குறிக்கப்பட்ட 5 எழுத்து. இதுக்கு பேர் பீஜ எழுத்துன்னு சொல்லுவாங்க, வித்தெழுத்துன்னு சொல்வதுங்க. எனவே ல ர வ ய அப்படிங்கிற அந்த 5 எழுத்தும் இங்கே கொடுத்துருக்கிறார். அடுத்தது பாருங்கள், பூதங்களின் அடையாளம். முன்ன சொன்னது வடிவம், இப்போ சொல்வது அடையாளம். 2 ஒன்றல்லங்க, மறந்துடக்கூடாது. அடையாளம் வேறு, வடிவம் வேறு. அடையாளம் என்பது ஒவ்வொன்றுக்குமாக சொல்லப்படுகிற, ஆங்கிலத்தில் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவது. வடிவம் என்பது ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறோம் இல்லைங்களா, அது 2க்குள்ள வேறுபாடு. சிம்பிள் வேறு, இங்கே சொல்லப்படுகிற அந்த முன்னே சொன்ன அடையாளம் வடிவம் என்பது வேறு என்பதை நினைவில் கொள்ளுங்க. அதனால் இங்கே சொல்கிறார் 5 பூதத்துக்கும் அடையாளம் சொல்ல போகிறார். பாருங்கள், குலிசம் குறி, குலிசம் கோகணதம் கொள் சுவத்தி குன்றா அரு புள்ளி அமுத விந்து பெரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே சென்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும். இறைவன் அருளிய ஆகம நூலில் இந்த 5 பூதங்களுக்கும் குறியீடு, குறி, அந்த முதல் சொல்லு குறி, அந்த இடத்துக்கு ஒரு நீங்கள் நிறுத்திக்கணும். குறி. குலிசம், குலிசம்னா வஜ்ராயுதம்னு பேருங்க. குலிசம் என்பது வஜ்ராயுதம். கோகணதம் தாமரை. சுவத்தி, இது இந்த விநாயகருடைய வடிவங்கள்லாம் வரையும் போது ஒரு ஸ்வஸ்தின்னு இப்படி போட்டு வச்சுருப்பாங்க, அது பேர் ஸ்வஸ்தி என்று சொல்வது அந்த குறியீடு. பிறகு காற்றுக்கு 6 புள்ளி, நான் முன்ன சொன்ன மாதிரி தான், 4 புள்ளி, 4 மேலே 1 கீழே 1, 6 புள்ளி குறிச்சின்னா காற்றுக்கான புள்ளி. அதுக்கப்புறம் ஆகாயத்துக்கு பார்த்திங்கன்னா அமுத விந்து அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது மழை நீரானது மேலேருந்து கீழே விழுகிற பொழுது தண்ணீர் எப்படி விழுகுன்னா சொட்டு சொட்டாக விழுகிறது. அப்படி விழும்போது நான் புரியிருக்கா சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கையை நல்ல தண்ணீரை நழைத்து அப்படியே இப்படி கையை இப்படி தூக்கி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த நீர் துளியானது வடிஞ்சு விழுகும். அப்படியே ஒழுகி வரும்போது கை விரலில் ஒட்டி கொண்டு இருக்கும், கீழே அகலமாக இருக்கும், அது நுனிப்பகுதி ஒட்டி கொண்டு இருக்கும், அந்த இப்படி கூர்மையாக இப்படி அகன்று அது அப்படியே டப்புன்னு கீழே விழும். அப்போ அந்த நீரினுடைய வடிவம் என்ன, அமுத துளி என்று குறித்திருக்கிறார். எனவே 6 புள்ளி என்பது காற்றுக்கான வடிவம். இப்படி 6க்கும் 6 அடையாளம் சொல்லுகிறார், மறந்துடாதீங்க, இது அடையாளம். எனவே மண் கடினமாக இருப்பது, அதனால தான் அதுக்கு பேர் வஜ்ரம்னு கொடுத்தார். இது நம்ம பின்ன படிக்க போகிறோம். எனவே இந்த 6ம் காரணம் பற்றி வந்த அடையாளம். குறி என்பது அடையாளம். அது ஏன் அப்படி வஜ்ரம், வஜ்ரம் கடினத்தன்மை உரியது, ஆனால் வஜ்ரம் கொடுத்துருக்காங்க. தாமரை அது நீருக்குரிய அடையாளம். நெருப்புக்கு ஸ்வஸ்திகம் என்பது, காற்றுக்கு அருவுள்ளி, ஆகாயத்துக்கு அமுதத்துளி என்று கொடுத்துட்டார். நீ அடுத்த பாட்டு பாருங்கள். இந்த 5 பூதங்களுக்கும் தெய்வங்கள் இருக்கின்றன. அதி தெய்வம் என்று சொல்லப்பெறுவது
அந்த தெய்வத்தின் தொழில். 5 பூதம் இருக்கிறது, 5 பூதத்துக்குரிய தெய்வம் இருக்குது, தெய்வத்துக்கு தலைவர் இருக்கிறாங்க, அந்த தெய்வத்துக்குரிய தொழில் இருக்குதுங்கிறார் பாருங்கள். பாராதி 5க்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் ஆறார். பாராதி 5க்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் ஆறார். அயன் ஆதி ஐவராம் ஓரோர் தொழில் அவர்க்குச் சொல்லுங்கால் தோற்ற முதல் 5ம் பழுதரவே பண்ணுவார்கள் பார். கேள்வி ஆறார் அப்படின்னார், பார் அப்படின்ட்டார். யாரெல்லாம் அப்படின்னு கேட்டார். இவர்களெல்லாம் அவருக்குரியது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ 5 பூதத்துக்குரிய தெய்வங்கள். நீங்கள் ஒன்று நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த முறையில் தான் சொல்லணும். இதை வேறு வகையாக சொன்னீங்கன்னா ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம்னு சொல்லணும். 5 பூதங்கள் எவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எழுதக்கூடாது. காற்று, அப்புறம் நெருப்பு, அப்புறம் நீர், அப்புறம் ஆகாசம், அப்புறம் நெருப்பு, மாற்றி மாற்றி எழுதலாமா? அப்படி எழுதுனீங்கன்னா சைவ சித்தாந்தம் ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் எழுதுகிற முறையிலேயே நீங்கள் சித்தாந்தம் ஒழுங்காக படிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பீங்க போல தெரியுது. ஏன் இப்படி மாற்றி எழுதுனா ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் அப்படி எழுதலாமா? எழுதலாம். இது தோற்ற முறைன்னு பேர். நிலம், நீர், நெருப்பு, காற்றுன்னா ஒடுக்க முறைன்னு பேர். அது பின்ன உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னென்னு. எனவே இந்த வரிசையில் தான் எழுத வேண்டும் என்பது விதி. பாட்டு பாடுகிற புலவர்களுக்கு மாற்றி எழுதுவதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அந்த பாட்டில் இப்படி இருக்குதே, இந்த பாட்டில் இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்? அது பாடல் தருகிற ஆசிரியருக்கு இலக்கணம் தந்த உரிமை. அவங்க 5 பூதத்தை மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் முறை என்பது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நிலத்தில் தொடங்கி ஆகாயத்தில் முடிக்கணும், ஆகாயத்தில் தொடங்கி நிலத்தில், அதுக்கு பேர் தான் 5 பூதம்னு வரிசையாக இடம்பெறுவது அந்த முறை தான் அப்படின்னு நினைவிற்கொள்ளுங்க. அதனால் இங்கே சொல்ல பாராதி 5க்குமான அதி தெய்வங்கள் ஆறார். ஆறுன்னு கேட்கல, ஆறுன்னு கேட்டால் ஒருத்தர், ஆறார் யாரெல்லாம் அப்படின்னு கேட்குற. ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லணும். யார்? அயன் ஆதி ஐவராம், படைத்தல் தொழிலாகிய பிரம்மன் முதலாகி ஐவர். அப்போ நிலத்துக்கு ஒரு தலைவர், நீருக்கு ஒரு தலைவர் அப்படின்னு 5 தலைவர் இருக்கிறாங்க. நிலத்துக்கு தலைவர் பிரம்மன், நீருக்கு தலைவர் திருமால், நெருப்புக்கு தலைவர் உருத்திரன், காற்றுக்கு தலைவர் மகேஸ்வரன், ஆகாயத்துக்கு தலைவர் சதாசிவர். இந்த 5 பேர் 5 பூதத்துக்கு தலைவருங்க. இதில் நாம் கும்புற சிவருமான் யார்? 5 பூதத்துக்கும் தலைவர். இங்கே 5 பேர் 5 தலைவர் இருக்கிறாங்க. இவர் 5 பேருக்கு தலைவர் அவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கல்லூரியில் போனீங்கன்னா ஒவ்வொரு துறை இருக்கும், ஒரு துறைக்கு ஒரு ஹெச்ஓடி இருப்பார். ஹெச்ஓடிக்கெல்லாம் ஹெச்ஓடி யார்? பிரின்சிபல். அந்த மாதிரி இவங்களாம் துறை தலைவர்கள். நீருக்கு இவர், நெருப்புக்கு இவர், காற்றுக்கு இவர்னு அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மொத்தமான ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் அதுதான் சிவபெருமான். அப்போ இதில் ஒரு குறிப்பு இருக்கிறது, நினைவில் கொள்ளுங்க. இப்போ நிலம் பிரம்மன், நீர் திருமால், அடுத்தது நெருப்பு, அதுக்கு யார்? உருத்திரன். ஏன் நான் சொல்கிறீங்களா அழுத்தமாக சொல்கிறேன், என்ன காரணம்னா உருத்திரன் என்பவர் வேறு, சிவபெருமான் என்பவர் வேறு. நிறைய பேர்த்துக்கு இந்த குழப்பமே தீரலணும். ஏன்னா அழிக்கும் கடவுள். நிறைய பேர் சிவபெருமான் ஐயோ ஒரு அழிக்கும் கடவுள். ஆம், அழிக்கும் கடவுள் தான், சந்தேகமே இல்லை. எதையும் அழிப்பார்? உன்னெடுத்துக்கிற பாசத்தை அழிப்பவன், உனக்கு நேசத்தை வைப்பவன். பாசத்தை அழித்து நேசத்தை வைப்பவன் யார்? நான் கும்புற கடவுள். நீ அழிக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் சொல்லி எதை அழிக்கிறான்னு சொல்லாமலே சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதனால் பயந்துக்கிட்டு யாரும் சிவரும் பக்கமே போகிறதில்ல, இல்லைங்களா? நவகரத்தை சுற்றுவோம். இந்த வெள்ளிக்கிழமையில் துர்க்கையம்மன்ட்ட படாத பாடு, எலுமிச்சத்தை புழிஞ்சு வச்சு விளக்க போட்டு அந்த விளக்கு தானே தெய்வம் படாத நம்ம சாமி ஏனாதானு கண்டுக்காமல் கம்முனே உட்காந்துக்கிறார். அவர் தான் ராஜா. யாரும் எங்கேயோ போகிறாங்க, நாமளாக வந்து கோச்சிக்குவோம். யோ இங்கே வா முதல்ல, நான் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கிறேன், இன்னும் அங்கே போய் சுற்றி இருக்கேன், நாமளாக அதை கோச்சிக்குவோம். நம்ம சாமி சுற்றிட்டு போன்ட்டார், கம்முன்னு உட்காந்துக்கிறார். ஏன்? தன் பெருமை தான் அறியா தன்மை என்கான் சாரம்.
இந்த சாமி இப்படியே உட்காந்துக்கிறேன். நமக்கு தான் எங்கள் சாமி இத்தா பெரிய கோயில் உனக்காக கட்டி வச்சா இன்னும் ஒருத்தரும் கும்பிட வர மாட்டேங்கிறான், எல்லாம் போய் அந்த 10க்கு 10லேயே சுற்றிட்டு கிடக்கிறாங்களே அப்படின்னு நமக்கு தான் பக்குங்குது. அவர் கம்முன்னு இருறா, நீ டென்ஷன் ஆகாதரா, நீ ரிலாக்ஸ் ஆகிறாங்கிறார். அவர் நம்மளால் ரிலாக்ஸ் ஆக முடியலையே, இந்த கூட்டம் இப்படி வர கூட்டம், இந்த கூட்டம் இங்கே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. நல்லா தான் இருக்கும், வரமாட்டேங்குதே, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு தாங்க அவர் இந்த மாதிரி அத்தனை கூட்டத்தை பார்த்து உட்காந்துக்கிறார். அவர் தெரியும், ஏன் அதெல்லாம் தாண்டி பாஸ் ஆனால் தான் நீங்கள் வரலாம். இப்போ தாயே 9 வருஷம் சுற்றுறான், சுற்றி இங்கே வரணும், சுற்றிட்டு முதல்ல அப்புறம் வரட்டுங்க. அது மாதிரி தான் சாமி அப்படிலாம் வச்சுருக்கிறார். இதெல்லாம் படிநிலைன்னு பேர். நீங்கள் அறிவுக்கு மெல்ல மெல்ல உங்களுக்கு அது புலப்படும். சிவபெருமான்கிட்ட வரணும்னா ஒவ்வொரு படிகளாக தாண்டி தாண்டி அந்த இடத்துக்கு வரணும். இது அவ்வளோ எளிதில் வாய்க்கும் போது தான் புரியும் நமக்கு. நம்ம இங்கே இந்த இடத்துக்கு இவ்வளவு படிநிலை கடந்து வந்திருக்கிறோம் என்ற ஒரு நாள் உங்கள் அறிவுக்கு எட்டும்போது தெரியும் அந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்த கருணை என்னன்னு. அதுவரை கருணைனா தெரிய போகிறதில்ல. நம்ம என்னமோ அந்த சாமி நம்மளை துன்பப்படுத்துகிறார், வருத்தப்படுத்துகிறாரு, கஷ்டப்படுத்துகிறாருன்னு அதே பாட்டை பாடிட்டுருப்போம். என்றைக்கா ஒரு நாளைக்கு அது புலப்படுகிற அன்னைக்கு அது உங்களுக்கு உண்மை விளங்கணும், அப்போ தான் தெரியும். அதுக்கு தான் ஒரு முயற்சியாக உண்மை விளக்கத்தை படிக்கிறோம். கொஞ்சம் உண்மை விளங்கட்டுமே அப்படின்னு உண்மை விளக்கத்தை கொஞ்சம் படித்து பார்க்குறோம் பாருங்கள். எனவே இந்த 5 பூதங்களுக்கும் 5 தலைவர். இந்த 5 தலைவருக்கு 5 வேலை. பிரம்மா படைப்பார், திருமால் காப்பார், உருத்திரன் அழிப்பார், மகேஸ்வரன் மறைப்பார், சதாசிவர் அருளுவார். இந்த 5 பேரும் 5 தொழிலுக்குரிய தலைவர்கள். இந்த பாட்டில் அதான் செய்தி சொல்லிட்டார். அடுத்த பாருங்கள், அந்த தொழில் அப்படிங்கிறத 5வருக்குரிய தொழில் என்று இங்கே 5 பேர் யாருன்னாரு. அங்கே சொல்லும்போது ஒரு தொழில் அவருக்கு சொல்லுங்கன்னார். என்ன தொழில் அடுத்த பாட்டில் சொல்லிட்டார். படைப்பன் அயன், அழிப்பன் பங்கைய கண்மாயன், துடைப்பன் உருத்திரனும் சொல்லின் திடம்பெறவே என்றும் திரோவிப்பவர் ஈசர் சதாசிவர் அன்றே அணுக்கரகர் ஆம். படைப்பது பிரம்மா, காப்பது திருமால், அழிப்பவர் உருத்திரர், மறைப்பவர் ஈசர்னு போட்டிருக்கிறாங்க. மகேஸ்வரர் என்று விரிவாக எழுதிக்கலாம். அதுபோல் சதாசிவர், அருள் செய்பவர் சதாசிவர். சரி, இந்த 5 பூதங்களுக்கும் குணம் இருக்கிறது, அவற்றுக்கு தொழில் இருக்கிறது. பூதங்களுக்குரிய குணம், பூதங்களுக்குரிய தொழில். அடுத்த பாட்டு எண் 9. அப்படியே அந்த பாடல் பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் குணமும் தொழிலும் சொல்கிறார். மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம், ஒன் கனல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் வன்கால் சலித்து பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. இந்த பாட்டில் 5க்குமான குணம் தொழில். நல்லா இந்த இடத்துல ஒன்று உங்களுக்கு சமய தத்துவ ஆராய்ச்சிக்கு அவசியம் தேவைப்படுகிற ஒரு செய்தி இதுக்குள்ளே இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 5 பூதங்களும் அறிவற்றவை, மறந்துடாதீங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் அறிவற்ற பொருள். இந்த அறிவற்று இருக்கிற 5 பொருளுக்கும் என்ன இருக்கிறது? குணம் இருக்கிறது. என்ன குணம்? மண்ணுக்கான குணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், கடினத்தன்மை. மண் கடினத்தன்மை உடையது. நீர் குளிர்ச்சி உடையது. நீருக்கான தன்மை குளிர்ச்சி தான். காற்று அது என்ன செய்யும்? நெருப்பு சுடும், அதுதானுடைய குணம். அடுத்து காற்று திரட்டுவது, பறந்து திரட்டுவது. ஆகாயம் இடம் கொடுப்பது. இப்படி 5க்கும் 5 தன்மை இருக்கிறது. அந்த குணத்தோடு கூடிய ஒரு தொழில். ஏன்? கடினமாக இருப்பதால் தான் தாங்குவது, குளிர்ச்சியாக இருப்பதனால் தான் பதமாக்குறது. இது இந்த காற்று என்ன செய்கிறது? திரட்டி ஒன்று எல்லாத்தையும் சலித்து திரட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே காற்று என்ன செய்கிறது? பரவும் குணத்தை உடையது. பொருள்களை ஒரு இடத்துல கொண்டாந்து குவிக்கும். எனவே பறந்து சலித்து திரட்டும். பறந்து நிற்பது குணம், திரட்டுவது அதனுடைய தொழிலாயிற்று.
ஆகாயம் என்பது வெளி என்கிற இடத்தை, அதுதான் அதுக்கான குணம். எனவே அது என்ன பண்ணும்? எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி இருக்கும், எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்திருப்பது. எனவே இப்படி 5 பூதங்களுக்கும் குணம் உண்டு, அந்த குணத்துக்குரிய தொழில் இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு ஏன் நான் அந்த இடத்துக்கு அழுத்தமாக சொன்னேன் அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு காரணம் பற்றி. நீங்கள் யாராவது வேதாந்த வகுப்புக்கு சென்றிருந்தால், ஏன்னா நீங்கள்லாம் பலரும் பல இடத்துக்கு, நாங்களாம் ஏதோ ஒரு வகுப்பு போயிட்டு வரவங்க, நீங்கள் நிறையா வகுப்பு எல்லா ஞாயிறும் வகுப்பு கேட்குறவங்களா இருப்பீங்க. இந்த ஞாயிறு இங்கே, அந்த ஞாயிறு அங்கே, ஏன்னா எங்களை விட நிறைய கற்று கேட்டிருப்பவங்க நீங்களாக தான் இருப்பீங்க இல்லைங்களா? இனிமேல் வேதாந்த வகுப்புகளுக்கு ஏதாவது நீங்கள் யாராவது போயிருந்தால் அங்கே ஒரு சொல்லுவாங்க, இறைவனை அவங்க பிரம்மம் என்பார்கள். நாம் சொல்லுகிற சிவபெருமான்லாம் சொல்ல மாட்டாங்க, பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மம் எத்தகையது அப்படின்னு கேட்டால் நிர்குணன். பிரம்மத்தை அவங்க சொல்லும்போது நிர்குணன் அப்படிம்பாங்க. இந்த நிர்குணன் என்பதற்கு அவங்க தருகிற விளக்கம் என்னன்னு நீங்கள் படித்தவங்க போனவங்க தான் நினைவு வைத்து கொள்ளுங்கள். போகாதவங்க யாராவது இருந்தால் அதுக்கு என்ன தெரியுமா அவங்க பொருள் சொல்லுவாங்க? குணம் இல்லாதவன். நிர்குணன் என்பதற்கு எந்த விதமான குணமும் இல்லாதவன் என்று வேதாந்த ஞானத்தில் உரை செய்யப்படுகிறது. நிர்குணன் என்றால் எந்த விதமான குணமும் இல்லாதவன். இது ஏன் நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அறிவில்லாத மண்ணுக்கே ஒரு குணம் இருக்குமானால் அறிவே வடிவமான இறைவனுக்கு ஒரு குணம் இருக்குமா இருக்காதா? சிந்திக்கலைங்க. அது இந்த நம்ம இந்திய திருநாட்டில் இந்த வேதாந்த ஞானம் மிகப்பெரிய ஜாம்பவான் அவங்க. இன்றைக்கும் மெஜாரிட்டி அவங்க தான், நம்ம மைனாரிட்டி தான். மறந்துடாதீங்க, வேதாந்தத்தை பின்பற்றுபவர்கள் தான் இந்திய நாட்டில் மெஜாரிட்டி. சைவ சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் மைனாரிட்டி தான். சைவத்துக்குள்ளே பூந்து பார்த்தாலே இதுதான் நம்ம நிலைமை. அவங்க சொல்லுகிற தத்துவ ஞானத்தில் பிரம்மத்துக்கு நிர்குணன் என்று பெயர். அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லும்போது இறைவன் எந்த விதமான குணமும் இல்லாதவன் அப்படின்னு உரை சொல்லுகிறார்கள். ஆனால் அதுக்கு என்ன உண்மையான உரை அப்படின்னு கேட்டால், குணம் இல்லாதவன் என்பதுக்கு என்ன உரைனா, நம்மை போன்ற சாத்வீகம், ராசதம், தாமதம் என்கிற 3 குணம் இல்லாதவன் என்று பொருள். நம்மை போன்று 3 குணம் இல்லாதவன் என்று பொருள். அப்போ என்ன குணம் உடையவன்? எண்குணம் உடையவன் என்பது பொருள். அப்போ நிர்குணன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டால், வேதாந்திகிட்ட போய் கேட்டிங்கன்னா எந்த விதமான குணம் இல்லாதவன் சொல்லிடுவாங்க. சித்தாந்தியை கேட்டிங்கன்னா நிர்குணன் என்பதுக்கு 8 குணம் உடையவன் என்று பொருள். இங்கே தாங்க வேறுபாடு. இது சமய பூசல். நீங்கள் பூசலை ஆக்கிக்கிறது உங்கள் பாடு. இது கருத்து. இதுக்கு இதுதான் பொருள், இதுக்கு இதுதான் பொருள் என்று நாம் ஒன்றும் பூசலை உருவாக்கலை. இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை சொல்லுகிறோம், அவ்வளோதான். நிர்குணன் என்றால் முக்குணம் இல்லாதவன் என்று பொருள். அதான் திருவள்ளுவ பெருந்தகை கடவுள் வாழ்த்து சொன்ன, கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. எண்குணம் திருவாசம் படிக்கணும். இயக்கி மால் 64 வரை எண்குணம் செய்த ஈசனே. அவனை வணங்கினவனுக்கே எண்குணம் பண்ணிட்டார். ஏன்? அவனுக்கு என்ன இருக்குதோ அத்தனை உயிருக்கு கொடுக்க முடியும். அவன் எண்குணம் உடைய 8 கொண்டார் தம்மை தொட்டு கொண்டார் என்று உந்தி வர திருவுந்தியார் திருமந்திரம் சொல்கிறது. எண்குணம் உடையவன் முன்ன சொன்ன 1 ஆகி 2 ஆகி 3 ஆகி 4 ஆகி 8 வரைக்கும் கொண்டாந்து முடிச்சிருப்பார். 10 கொண்டாந்து முடிக்கும். திருமந்திர பாட்டு எடுத்திங்கன்னா 8 அங்கேயும் அவரும் சொல்கிறார். அங்கே 8 குணம் என்று சொல்லப்பெறுவது. இப்போ சிவருமானுக்குரிய குணம் என் குணம், உயிருக்குரிய குணம் முக்குணம். உயிருக்குரிய குணம் இல்லாதவன் என்று நூல் சொல்லிச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? குணமே இல்லாதவன் எழுதிட்டாங்க உரையை. அப்போ நிர்குணன் என்பதற்கு குணமே இல்லாதவன் என்று சொன்னீங்கன்னா நீங்கள் வேதாந்த சார்பு இருப்பவர்கள். நீங்கள் எண்குணம் உடையவன்னு சொன்னீங்கன்னா சித்தாந்த சார்பு இருப்பவர் என்று பெறப்படும். அது நீங்கள் எந்த சார்பில் இருந்தாலும் வச்சுக்க வேண்டியதுதான். செய்தி இதுதான். எனவே மண்ணுக்கு ஒரு குணம் இருக்கிறது, அதுக்கு ஒரு தொழில் இருக்குது. கடினமாக இருப்பதாக தான் அது தாங்குது. நாமெல்லாம் உட்கார்ந்துருக்குறோம், அவங்க ஒரு சேரில் உட்காந்துருக்குறோம். அந்த சேராகி இருக்கையை தாங்கி நிற்பது நிலம் தானே தாங்கி நிற்குது. இந்த சேர் தூக்கி போய் மெரினா பீச்சில் கடலில் போட்டு உட்காருங்களேன். அருமையாக கடலில் பறந்து இடமா கிடக்குது. சேரை தூக்கி போட்டு மேலே ஏறி உட்காரலாமா?
போட்டால் சேர் எங்கே போகும் தெரியும், நாம் எங்கே வரும் தெரியாது. ஏன்? அந்த நீர் தாங்காது. நீரின் தன்மை தாங்குதல் இல்லை, மண்ணின் தன்மை தான் தாங்கும். எனவே கடினமாக இருப்பதனால் தாங்குகிறது. தண்ணீர் என்ன பண்ணும்? குளிர்ச்சியானது. குளிர்ச்சியானதுன்னா பதம் செய்யும். நம்ம உணவுப் பொருளில் என்ன பண்ணுறோம்? கழுவி பதமாக்கிறோமா, ஊற வச்சு பதமாக்கிறோமா? ஏன்? தண்ணீரால் தான் ஒரு பொருளை பதமாக்க முடியும். நீங்கள் நம்ம போடுற துணி இருக்குதுங்க, இன்றைக்கி அது பருத்தியாக கொண்டு வந்து நேராக அப்படி சட்டை ஆயிடுச்சா என்ன? இந்த பருத்தி நூலாவதுக்கு எத்தனை பாடு, நூல் துணியாவதுக்கு எத்தனை பாடு, துணியான பிறகு அதை எவ்வளோ ஊற வச்சு ஒவ்வொன்றா அந்த காடா பீஸுலேருந்து வண்ணமயத்தில் எத்தனை பாடு, அத்தனைக்கும் மேலே கொண்டு வந்து துணியை கொண்டாந்து துவைச்சி கொடுத்து கொண்டாந்து சேர்த்துறக்குள்ள தண்ணீர் இல்லைன்னா அந்த துணி இல்லை. தண்ணீர் இருந்தால் தான் நாள்தோறும் சட்டையை துவைச்சி போட முடியும், இல்லைன்னா நம்ம பாடு படாத பாடாயிடும் இல்லைங்களா? உணவுப் பொருளை பதமாக்குவதற்கு தண்ணீர் வேண்டும். எனவே எங்கெல்லாம் பதம் என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் தண்ணீரின் தேவை இன்றியமையாதது. ஏன்? தண்ணீரினுடைய குணம் பதமாக்குதல். அதுக்கு என்ன இயல்பு? குளிர்ச்சி தான் அதுக்கு இயல்பு. அப்போ சுடுதண்ணி என்பது செயற்கை, தண்ணீருக்கு சுடுதல் என்பது செயற்கை. கொஞ்ச நேரம் சூடாக இருக்கும், அப்போ கொஞ்ச ஆச்சுன்னா ஆறி போயிடும். ஏன்? அது இயல்புக்கு போயிடும். இப்போ தண்ணீரின் இயல்பு குளிர்ச்சி, பதமாக்கும். நெருப்பு